ஹாய் ஹலோ திஸ் இஸ் இசை ஃப்ரம் ஸ்ரீவேலன் டிசைன்ஸ். இன்றைக்கி நம்ம டபுள் கலரில் பிரேஸ்லெட் பேங்கிள் எப்படி மேக் பண்ணலான்றதை பார்க்கலாம். நம்ம கிளாஸில் இன்னும் 2 டாபிக் மிச்சம் இருந்துச்சு. ஒன்று இந்த பேங்கிள் அண்ட் இன்னொன்று சுகர் பீட்ஸ் வச்சு எப்படி பேங்கிள் மேக் பண்ணலாம் அப்படின்ற டாபிக் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இதில் இன்றைக்கி இந்த மாதிரி சேம் ஸ்ட்ரெயின்ஸில் 2 கலரில் நம்ம த்ரெட் எடுத்துகிட்டு அதை கம் போட்டு ஒட்டி வச்சுட்டு அது ட்ரை ஆனதுக்கப்புறம் அதுக்கு மேலே கம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பேங்கிளோட இன்சைடில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது இன்னொரு சைடு க்ரீன் கலரும் அண்ட் ரைட் சைடு கோல்டன் கலரும் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் தென் இந்த பேங்கில் நம்ம ஒரு யூனிக் டிசைனில் தான் மேக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கோல்டன் கலர் த்ரெட்டை எடுத்துகிட்டு உங்களோட ஒரு விரலுக்கு டவுனில், அதாவது கீழோடி எடுத்து இப்படி ஒரு சுண்டு விரலில் நீங்கள் பிடிச்சி டைட் பண்ணிக்கணும். அண்ட் இந்த க்ரீன் கலரை எடுத்து நம்ம பேங்கிளுக்கு இன்சைடில் நம்ம உள்ளே எடுக்கிற மாதிரி இருக்கும். இன்சைடில் எடுத்துட்டு அது போக அந்த கோல்டன் த்ரெட் நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கும் இன்சைடில் விட்டுட்டு நம்ம எடுத்து அதை டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி டைட் பண்ணும்போது நமக்கு ஒரு டிசைன் கிடைக்கும். இதே ப்ராசஸை நம்ம திருப்பி பண்ணும்போது பேங்கிள் ஃபுல்லாக கவர் ஆகி டபுள் கலரில் ஒரு பர்ஃபெக்டான டிசைன் கிடைக்கும். இந்த மாதிரி தான் இதை நல்லா டைட் பண்ணிக்கணும். ஒரு நூல் கூட அங்கே இங்கே பிரிஞ்சு போகாமல் நீட் ஃபினிஷிங்கில் வரணும் அப்படின்னா நல்லா டைட்டாக பிடிச்சி தான் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுங்கள், அப்போ தான் இந்த ஃபினிஷிங் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கலர்ஸ் மாறி இருக்கும். க்ரீன் கலர் இந்த சைடு வந்திருக்கும். ஸோ சேம் ப்ராசஸ் அதே மாதிரி த்ரெட்டை இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு அந்த த்ரெட்டுக்கு மேலே இந்த கோல்டன் கலர் த்ரெட் எடுத்து பேங்கிளுக்கு இன்சைடில் ப்ளஸ் இந்த த்ரெட்டுக்கு இன்சைடில் விட்டு நம்ம லாக் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். இதே ப்ராசஸை திருப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் மெதுவாகவே பண்ணுங்கள். இதோ இந்த மாதிரி நூல் அங்கங்கே சிக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்து பொறுமையாக பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அவசரமாக பண்ணும்போது அங்கங்கே நூல் தெரிச்சு போயிடும். ஃபினிஷிங் சூப்பராக வராது. ஸோ அதனால் பார்த்து தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் ஸ்ட்ரெயின்ஸ் எடுக்கும் போதே சிக்கு இல்லாமல் அந்த த்ரெட்டை நீங்கள் சுற்றி எடுத்துக்க வேண்டியது ரொம்ப மஸ்ட். நீங்கள் எடுக்கும் போதே சிக்காக வந்துருச்சு அப்படின்னா பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து நீட் ஃபினிஷிங்கில் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பொறுமையாக பாருங்கள். பேங்கிள் நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டேன். ஓரளவு உங்களுக்கு ஸ்டெப்ஸ். ஓகே, இப்போ திருப்பி நம்ம என்ன பண்ணுறோம், பேங்கிளுக்கு கீழே நம்ம எப்போதும் போல் இன்செட் பண்ணணும். ஸோ பேங்கிளுக்கு கீழே இப்படி கொடுக்கணும். இந்த மாதிரி. ஸோ தென் என்ன பண்ணணும், அதே அந்த த்ரெட்டுக்கு கீழேயும் கொடுக்கணும். ஸோ இப்படி கொடுத்துட்டு இப்படி இழுத்துட்டோம் அப்படின்னா அது லாக் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் கொஞ்சம் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் பண்ணும்போது நமக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். எப்படி கொடுக்கணும், எப்படி எடுக்கணும் அப்படின்னு. ஸோ பொறுமையாக வீடியோவை ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து மேக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம பண்ணுற பேங்கிள்லேயே இந்த மாதிரி டபுள் த்ரெட்டு வச்சு நிறைய மெத்தட் இருக்குது. இதில் ஒரு மெத்தட் நான் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நிறைய மெத்தடில் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்க்கும்போது டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் அது பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் பார்க்குறதுக்கு டிசைனுமே ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ரொம்ப பொறுமையாக இந்த வீடியோஸை திருப்பி ப்ளே பண்ணி பார்த்துட்டு அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி. ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பீட்ஸ் வச்சு எப்படி பேங்கிள் மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணி வீடியோ சென்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.